இப்போ நம்ம இன்ஃபினைட் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஃபினைட் லூப்ன்றது ஒரு ப்ராசஸ் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இது வரை தான் எண்ட் ஆகும் அப்படின்ற எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட்டாக, அதாவது எண்ட்லெஸ்ஸாக வந்து நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ஃபினைட் லூப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் ஃபார் லூப்பில் நம்ம டிக்ளேர் பண்ண பார்த்தீங்களா, வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறது அண்ட் கண்டிஷன் அண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் சேம் அதே மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் ஆஃப் a equal to 1 ஒரு வேல்யூ அண்ட் வந்து கண்டிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் சம் கண்டிஷன் நான் கொடுக்குறேன் a less than 5 அப்படின்ற மாதிரி அண்ட் a++ இந்த மாதிரி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபார் லூப். ஸோ இதே லூப் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் எனக்கு வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற எதுவுமே இல்லை, அண்ட் இது வரை தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனும் கிடையாது, அண்ட் இன்க்ரிமெண்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த 2 செமிகோலன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு எந்த எரர்ஸுமே ஷோ பண்ணாது. நான் என்ன பண்ணுறேன்னா console.write லைனில் எரர் அப்படின்ட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் இங்கே கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி செமிகோலன் கொடுத்துறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை, கண்டிஷன் வந்து இது வரை தான் வரணும், வரக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எண்ட்லெஸ்ஸாக வந்து நமக்கு ட்ரைப் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும், எரர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை தான் வந்து இன்ஃபினைட் லூப்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து இது ஃபார் வச்சு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து மற்ற வைல் லூப் அண்ட் டூ வைல் வச்சு கூட நீங்கள் இன்ஃபினைட் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணுறேன். எனக்கு எரர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. பில்ட் ஆகி முடிச்சோமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் ஆகிட்டே போகும் இங்கே கன்சோலில். ஸோ எரர் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு டைப் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்குன்னு வந்து எந்த ஒரு எண்டுமே இருக்காது. நமக்கு இந்த மாதிரி இன்ஃபினைட்டாக இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற வரை நமக்கு இப்படியே ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் ஆகிட்டே போகுதா. ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு ஒரு எண்டே வந்து இருக்காது. ஸோ எடுத்துருந்தா கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபினைட் லூப் இன் C# சொல்லுவோம்.